பொதுமக்கள் அந்த ரோடு எப்படி இருக்கா எங்களுக்கு வீட்டுக்குள்ள உட்கார முடியல சார். இவரை கேளுங்க, இவங்க எது விடுதா எப்படி நாங்க தண்ணி எப்படி ஒரு காலம் வந்து போச்சு. அது யாரும் ஆக்சிடென்ட் சார். நாங்க போறோம் சார். ஓகே சார். சரி ஓகே சார். நீங்க பெட்ரோல் வண்டி வர சொல்லுங்க. வாங்க. ஓகே சார். பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்க சார். நான் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க பார்சல் டாக் பண்ணுங்க. நடந்து போக முடியல. பசங்களுக்கு உடம்பு ஸ்கூல் போனால் கீழே விழுந்துடுறாங்க. எங்கள் ஏரியாவுக்கு ரோடு இல்லை, செப்டி டேங்க் வசதி இல்லை, மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இல்லை, செப்டி டேங்க் தண்ணி போகிறதுக்கும் ஒரு காவா இல்லை, எதுவுமே இல்லைங்க சார். அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் சேரில் சகதியில் தான் நடந்து போகிறோம். செப்டி டேங்க் தண்ணியெல்லாம் ரோட்டில் தான் வருது. என் வீட்டு வாசல் முன்னாடி செப்டி டேங்க் தண்ணி நிற்கிது சார். அதுக்கு நாங்கள் 5 வாட்டி மனு கொடுத்துருக்கோம் பஞ்சாயத்து ஆஃபீஸில், நாகலூர் பஞ்சாயத்து ஆஃபீஸில். அவங்க எதுவுமே தீர்வு எடுக்க மாட்டேன்றாங்க. அதனால பிடிஓ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் சாலைகள் மேம்படவில்லை. உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மின்சூர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செலவுல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர்டெக், மின்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா? இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. இல்லைங்க, எங்களது கேசவபுரம் 21வது குறுக்கு தெரு. எத்தனை பசங்க ஸ்கூல் பசங்களை விழுறாங்க, பைக்கில் ரிப்பேர் ஆகுதோ, கீழே விழுறாங்க. என்ன பண்றாங்க? என்ன பண்ணுது இந்த அரசாங்கம்? எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நடக்க முடியல. மழை வந்துச்சு, தண்ணி நிற்குதோ. சார், எங்க ரோட்ல இத்தனை வருஷமா தண்ணி போகல, ஒண்ணும் போகல. எங்களுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மழை தண்ணி பொதுமக்களுங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காருங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா வேலை இல்லாம நிக்கிறோம். செக்ரட்டரியா நிக்கிறாங்க.
சார் நாங்க வரல சார், நீங்க பேசிட்டு வாங்க சார். சார் கோச்சுக்காதீங்க, நாங்க வரல சார். சார் ஒரு நாள் தான் சொல்லாங்க சார். எதுக்கு நாங்க வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்கிறோங்க? ஸ்கூல் பசங்களை மட்டும் தான் விட்டோம். அந்த ரோடு எப்படி இருக்கா நீங்களே தான் வீட்டுக்குள்ள உட்கார முடியல சார். இவரை கேளுங்க, இவங்க எது விடுதா எப்படி கேங்க தண்ணி எப்படி கீழே விழுறாங்க. கீழே விழுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவாங்க, ரோடு போட முடியாது. ரோடு போட முடியாது. அது கேளுங்க, தண்ணி பப்ளிக் இடம் போடாது அனுப்பிவிட்டு நீங்க கேளுங்க. உனக்கு எமர்ஜென்சி இப்போ ஒய்ஃப் ஏதோ உடம்புல போயினாங்க, எல்லாருக்கும் கஷ்டம் தானே. கொஞ்சம் வர சொல்லுங்கப்பா. வீட்டுல தலைங்க பாக்கட்டும் பார்த்தாவே இதுவரைக்கும் யாருக்கு மனு கொடுத்துருக்கீங்களா? காவல்துறை கொடுத்துருக்கீங்களா? ஒரே விஷயம் இருமா, நான் பஞ்சாயத்து ஒரே நிமிஷம் சொல்றது கேளுங்க. ஒரே நிமிஷம் காவல்துறை ஒரே நிமிஷம் தனியா வந்து நீ சொல்றது கேளுங்க. அம்மா நீங்க என்கிட்ட மனு கொடுங்க. மனு கொடுத்தீங்கன்னா நான் வந்து இங்கே பஞ்சாயத்துக்கெல்லாம் கொடுக்கல, டேரெக்டாக யூஓ கிட்ட கொடுக்குறேன், டேரெக்டாக கலெக்டர் கிட்ட கொடுக்குறேன், டேரெக்டாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன குறைகளோ என்கிட்ட சொல்லுங்கள், அனுமதி நான் கொடுக்குறேன். நீங்கள் ரோட்டில் மறியல் இல்லை, பெரிய இது கூட போட்டு நீங்கள் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், அறிவிப்பு இல்லாத பண்ண நான் சொல்கிறது கேளுங்க. உங்கள் வீட்டில் மழை பெஞ்சா எப்படி தண்ணி வருதோ அதே மாதிரி எல்லார் இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்லலாம். உங்களுக்கு அடிப்படை வசதி இன்னைக்கு 4 பேர் நின்னாங்கல்ல, அடிப்படை வசதி இல்லைன்னா தயவு செஞ்சு மனு இருங்க. உட்கார்றது யாருக்கும் அனுமதி கிடையாது. நான் சொல்றேன், நீங்க முதல்ல
என்ன சொல்றேன், நீ first road அ விட்டு ஓரம் வாங்க. இல்லைன்னா அது வந்து சரியா? சரி, ஓகே சார். நீ பெட்ரோல் வண்டி சொல்லுங்க. வேணாம், நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. நான் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வண்டியை மடக்கு. யார்கிட்ட மனு கொடுத்தீங்க? பஞ்சாயத்து பண்ணி கொடுத்தீங்கல்ல, இப்ப நீங்க அங்க போய் நீங்க மறியல் பண்ணுங்க. ரோட்ல மறியல் பண்றது உங்களுக்கு அனுமதியே கிடையாது. ரோட்ல மறியல் பண்றது அனுமதி யாரு கொடுத்தா? பொதுமக்கள்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க என்கிட்ட மனு கொடுங்க, ஆக்ஷன் எடுக்கலாம். நீ எங்களை கேளுங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க மனு என்கிட்ட கொடுங்க. மனு கொடுத்து சொல்லு, நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். கேளு. இப்ப பாரு, இந்த மாதிரி பண்ணா அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டு போவோம் சொல்றேன். ஓகே ஓகே, அதுதான் நான் சொல்றேன். எல்லாமே ரெக்கார்டு இருக்கு. ஓகே, நீங்க முதல்ல நான் தான் வாக்கு சொல்றேன் அவங்ககிட்ட. நம்ம செய்யலன்னா கேளு. நான் செய்யலன்னா நீ கேளுமா. நான் செய்யலன்னா நீ கேளு. முதல்ல நீ லெட்டர் நான் வரமா, நான் வரேன் சொல்றேன். நான் வரமா வந்து பார்க்க முடியுமா? ஓரல லைசன்ஸ் ப்ராப்ளம் ஒண்ணு வேலை வரீங்க. நிக்க வேண்டியதான பின்னாடி இத்தனை பேர் நிற்கிறாங்க. மடையனா எதுக்குள்ள வரீங்க? ஒண்ணு வேலை வரலாமா? ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. ஒண்ணு வேலை வர அம்மா தயவு செஞ்சுமா. நீங்க அப்புறம் உங்க கோரிக்கை என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. வண்டியில மாட்டிக்காதம்மா. ஃபோன் நம்பர் ஃபோன் மீடியா நாங்கள் மீஞ்சூரில் நாகலூர்லேருந்து பேசுகிறோங்க. கேசவபுரம். எங்கள் ஏரியாவுக்கு ரோடு இல்லை, செப்டி டேங்க் வசதி இல்லை, மெட்ரோ வாட்ரு கனெக்ஷன் இல்லை, செப்டி டேங்க் தண்ணி போகிறதுக்கும் ஒரு காவாயில் எதுவுமே இல்லைங்க சார். அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் சேரில் சகதியில் தான் நடந்து போகிறோம். செப்டி டேங்க் தண்ணியெல்லாம் ரோட்டில் தான் வருது. என் வீட்டு வாசல் முன்னாடி செப்டி டேங்க் தண்ணி நிற்கிது சார். அதுக்கு நாங்கள் 5 வாட்டி மனு கொடுத்துருக்கோம் பஞ்சாயத்து ஆஃபீஸில், நாகலூர் பஞ்சாயத்து ஆஃபீஸில். அவங்க எதுவுமே தீர்வு எடுக்க மாட்டேன்றாங்க. அதனால நாங்கள் மறியல் பண்ணுறதுக்கு வந்தோம். இப்போ மீஞ்சூர் எஸ்ஐ என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ணித்தரேம்மா, நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். அதனால நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அப்படி இல்லை, சப்போஸ் எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்கள் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் சொல்லியிருக்கோம் சார். ரொம்ப அடிப்படையான வசதி கூட எங்களுக்கு இல்லை சார். இந்த நாகலூர்லேயும் கேசவபுரத்துலையும் சேரில் சகதியில் தான் போயிட்டு இருக்கோம் எல்லாருமே. நேற்று ஒருத்தர் கீழே விழுந்து காலை உடஞ்சிச்சு. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிற இடத்துல வந்து கீழே விழுந்துட்டா. அதெல்லாம் சொன்னாலும் அவங்க ரீசன் எதுவுமே தரமாட்டேன்றாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில். நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மனு கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுறோம். அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷனாக எடுக்க மாட்டேன்றாங்க சார். இதுக்கு தான் தீர்வு எதுன்னு தெரியல எங்களுக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் சார். என் பேர் ராஜவேலு. நான் கேசவபுரம் நாகலூர் பஞ்சாயத்தில் 25 வருஷ காலமாக இருக்கிறேன். இங்கே வந்துட்டு 25 வருஷத்தில் இது வரைக்கும் ரோடு வசதி கிடையாது, கழிவுநீர் கால்வாய் கிடையாது. ஒரு சின்ன மழை, இப்போ 2 நாள் தான் மழை பெஞ்சது, அதுக்கே வந்துட்டு அவ்வளோ தண்ணி முட்டிக்கால் வரைக்கும் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. இப்போ வண்டி போக முடியல எங்களுக்கு. வந்துட்டு வண்டியில் வந்துட்டு சுத்தமாக போக முடியல வண்டியில். இது வந்துட்டு நீடிச்சாக்கா இப்போ சாலைகளே கிடையாது. பாக்கி பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதாப்பில் கலைஞர் நகர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாலைகள்லாம் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை. இது வீட்டில் உள்ள கழிவு நீர்லாம் வெளியே வர்றதுனால மழை நீரில் கலக்குது. மழை நீரில் கலக்கிறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா பொதுமக்கள், குழந்தைகள் எல்லாமே அவதிக்குள்ளாகிறாங்க. மேலும் வந்துட்டு இது நம்ம டெங்கு, மலேரியா இந்த மாதிரி காய்ச்சல் வந்து ரொம்ப பேர் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த மழை தண்ணீர் வந்து முட்டிக்கால் அளவு நிற்கிறனால குழந்தைகளால் போக முடியல. எல்லாம் நேற்றியே 2 பேர் கீழே விழுந்துட்டு எழுந்திச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி தரணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். மேலும் நிறைய மனுக்கள் வந்துட்டு பஞ்சாயத்தில் கொடுத்துட்டோம், பிடிஓ ஆஃபீஸுக்கும் கொடுத்துருக்கோம்.
எங்கள் தொகுதி வந்துட்டு பிடிஓ டெப்டி பிடிஓ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இன்னும் சாலைகள் வந்துட்டு மேம்படவில்லை. அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்குறோம். பண்ணி தரேன் சொல்றாரு. ஓகே, அது எந்த அளவுக்கு உண்மையா தெரியல. மீஞ்சூர் போலீஸ்காரர் வந்து சொல்லியிருக்காரு, நான் பண்ணி தரேம்மா, பஞ்சாயத்தில் பண்ணலன்னா கூட நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மையான்னு தெரியல. பார்ப்போம், அதையும் பார்ப்போம். எவ்வளவோ 5 வருஷமா நாங்கள் இதில் தான் நடந்து வந்து இருக்கோம். சரி, அவர் இன்ஸ்பெக்டர் அவர் சொல்லியிருக்காரு, சரி பார்ப்போம். அவருடைய இதுவும் நாங்கள் எடுத்துக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் மனு கொடுக்க போகிறோம். அப்படியே சப்போஸ் மனு ஏற்றுக்கு எங்களுக்கு எதுவும் செய்யலைன்னா நாங்கள் அடுத்தது வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தான் மறியல் நடத்த போகிறோம். ஹலோ, நடந்து போக முடியல, பசங்க உடம்பு ஸ்கூல் போனால் கீழே விழுந்துடுறாங்க. நான் ஒரு வேலைக்கு போயிட்டு வர முடியல. நைட்டில் 10 மணிக்கா குழந்தைங்க விழுந்து வரணும். இன்னும் அவர் ஜுரம் வர பக்கத்தில் குழந்தைங்க 2 பேருக்கு ஜுரம். என்ன பண்ண பாம்பு வேற. இப்போ வந்து ஒரு ஆட்டோ வச்சா கூட 200 ரூபாய் கேட்குறாங்க. நாங்களே வாடகை இருக்கோம். என்ன பண்ண முடியும்? எந்த வசதியும் செய்யலன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. எதை செய்யணும் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து செய்வோம்.